நிகழ்தகவு. கணவரை பிரிந்து தனியாக வாழ்ந்து வரும் பெண் ஜிம் ட்ரைனருடன் இளைஞருக்கு நட்பு. இளைஞரிடம் இருந்து சிறுக சிறுக 5 லட்சம் வாங்கிய ஜிம் ட்ரைனர் திருமணத்திற்கும் பதில் சொல்லாமல் வாங்கிய பணத்தையும் திரும்ப கொடுக்காமல் டிமுக்கி. செய்வதையெல்லாம் செய்துவிட்டு கடைசியில் ஜிம் ட்ரைனர் உல்டாவாக புகார் கொடுத்தது அம்பலம். பெண் ஜிம் ட்ரைனரின் திருட்டுத்தனம் வெளிவந்தது எப்படி? பணத்தை இழந்த இளைஞர் மட்டும் சிறையில் கம்பி எண்ணுவதன் காரணம் என்ன? கையில எக்ஸ்ரே ரிப்போர்ட்டோட ஒரு இளம் பெண் கொடுங்கையூர் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்திருக்காங்க. சார், அஜீஸ் உள்ளாங்கிற ஒரு இளைஞர் என்கிட்ட இருந்து 5 லட்சம் பணம் வாங்கினா அதை திருப்பி கேட்டப்போ என்னைய அடிச்சு ஸ்கூட்டியில இருந்து கீழே தள்ளிவிட்டு மூர்க்கத்தனமா என்கிட்ட நடந்துகிட்டான்னு சொல்லியிருக்காங்க. அஜீஸ் உல்லா தாக்குனதா சொல்லப்படுற இடமான எழில் நகர் குப்பை மேடு பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை போலீசார் பார்த்தப்போ அந்த இளம் பெண்ணை ஒருத்தர் தாக்குற வீடியோ பதிவாகி இருந்திருக்கு. அதை வச்சு அஜீஸ் உல்லாவை கைது பண்ணி விசாரிச்சிருக்காங்க போலீசார். அப்போ அஜீஸ் உல்லா அந்த இளம் பெண்ணை அடிச்சது உண்மையா இருந்தாலும் அதுக்கு பின்னால உள்ள பல உண்மைகளை அந்த இளம் பெண் மறைச்சதும் வெளியில வந்திருக்குது. பாண்டிச்சேரி காரைக்கால் தான் இளம் பெண்ணுக்கு சொந்த ஊரு. சென்னை பல்லாவரத்தை சேர்ந்த அருண்குமாரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அடிக்கடி செல்போன்ல பேசுறது, மிட் நைட்ல வீட்டுக்கு வர்றதுன்னு இருந்ததாவும் பல முறை அட்வைஸ் பண்ணியும் இளம் பெண் காது கொடுத்து கேட்காததால திருமணமான 6 மாசத்துல அருண்குமார் மனைவியை விட்டு பிரிஞ்சு போயிட்டதாவும் சொல்லப்படுது. அடுத்து கொடுங்கையூர் முத்தமிழ் நகர்ல ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து இருந்த இளம் பெண் பெரம்பூர்ல உள்ள ஒரு ஜிம்ல ட்ரெயினரா வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. உடல் எடையை குறைக்கிறதுக்காக அந்த ஜிம்முக்கு வந்த அஜீஸ் உல்லாவுக்கும் அந்த இளம் பெண்ணுக்கும் நட்பு ஏற்பட்டிருக்கு. கொஞ்ச நாள்ல தன்னுடைய கல்யாண கதையை அஜீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க இளம் பெண். அதுல இருந்தே அந்த இளம் பெண் மேல கொஞ்சம் அன்பும் அக்கறையும் காட்ட ஆரம்பிச்ச அஜீஸ் நாம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு எந்த மறுப்பும் சொல்லாத இளம் பெண் அஜீஸ் கிட்ட அடிக்கடி செலவுக்கு பணம் வாங்க ஆரம்பிச்சதாவும் தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமா 5 லட்சம் வரைக்கும் அஜீஸ் கிட்ட இளம் பெண் பணம் வாங்கினதா சொல்லப்படுது. இதுக்கு மத்தியில நாம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அஜீஸ் இளம் பெண்ணுக்கு அழுத்தம் கொடுத்ததாவும் அதனால அஜீஸோட இளம் பெண் பேசுறதையே நிறுத்திட்டதாவும் கூடவே வாட்ஸ்ஆப்லயும் அஜீஸ் நம்பரை பிளாக் லிஸ்ட்ல போட்டதாவும் கூறப்படுது. ஜிம்ல நிறைய பேர் இருந்ததால அங்க வச்சு அஜீஸால எதுவுமே பேச முடியல. அதனால எழில் நகர் குப்பை மேடு பகுதியில ஸ்கூட்டியில போயிட்டு இருந்த இளம் பெண்ணை வழிமறிச்ச அஜீஸ், ஒன்னு கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லையா என் பணத்தை திருப்பி கொடுத்துரு, கல்யாணத்துக்கும் எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிற, பணத்தையும் தரமாட்டேங்கிறன்னு கேட்டிருக்காரு. அப்போ உன்னை கல்யாணமும் பண்ணிக்க முடியாது, பணத்தை திருப்பியும் தர முடியாது, உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு இளம் பெண் சொன்னதாவும் அதனால கடுப்பான அஜீஸ் இளம் பெண்ணை அடிச்சு கீழே தள்ளி விட்டதாவும் தெரியுது. அதுல கையில காயமான அந்த இளம்பெண் பக்கத்துல உள்ள தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போய் எக்ஸ்ரே எடுத்துக்கிட்டு அந்த ரிப்போர்ட்டோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் புகார் கொடுத்திருக்காங்க. ஆனா அஜீஸ் தான் தன்கிட்ட இருந்து பணம் வாங்கினதாவும் அதை திருப்பி கேட்டப்போ அடிச்சு கீழே தள்ளினதாவும் அப்படியே உல்டாவா புகார் கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்து அஜீஸ் உல்லாவை கைது பண்ணி விசாரிச்சப்போ, சார், நான் அடிச்சு கீழே தள்ளினது உண்மைதான், ஆனா பணம் நான் தான் கொடுத்தேன், இளம் பெண்கிட்ட இருந்து வாங்கலன்னு ஜிபே டிரான்சாக்சனை காட்டியிருக்காரு. இளம் பெண்ணை அடிச்சு கீழே தள்ளுனதுக்காக அஜீஸ் கைது செய்யப்பட்டிருக்கிற மாதிரி மொத்த உண்மையையும் மறைச்சி பொய் புகார் கொடுத்த இளம் பெண் மேலையும் தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் பலருடைய கோரிக்கை. நிகழ்தகவு.